இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கீழ்காண்பவற்றின் மதிப்பு காண்க. சம் 1 by alpha plus 1 by beta. Sum 2 alpha by beta plus beta by alpha. அவ்வளவுதான் மிஸ். இவற்றின் மூலங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆல்பா பீட்டா இதான் மூலங்கள். இது நான் கொடுத்துருக்காங்க. அது காணும். மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு கேட்டாங்க. மதிப்புகளை காண்கவா. மதிப்புகளை காண்க. இதோட மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த என்ன படி சமன்பாடு? இருபடி சமன்பாடு. புரிஞ்சுனா சமன்பாடு, சமக்குறி இல்லனா கோவை. இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம பொதுவா இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு கம்பேர் பண்ண போறோம். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் பதிலா x க்கு பதிலா x இருக்கு plus b க்கு பதிலா plus க்கு plus இருக்கு c க்கு பதிலா ஓகேவா. இதுல என்ன இந்த மாதிரி எடுத்துக்கலாமா சொல்றது ரெண்டு விஷயம். மூலங்களின் கூடுதல் ஒன்று. மூலங்களின் கூடுதல் மூலங்கள்னா சொல்றாங்க ஆல்பா பீட்டா. கூடுதல்னா என்னது? பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a போடலாம். ரெண்டு மெத்தட். சமன்பாடை போட்டு இது மாதிரி போடலாம். ஒண்ணு இல்லைங்க ஸ்ட்ரெயிட்டாவே போறேன் அப்படின்னு சொன்னா மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் x2 மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்குது? 2 இல்லையா? அப்ப இந்த 2ஆல என்ன பண்ண வகுக்கணுமா? எஸ் மிஸ். இது 2ஆல வகுத்தா 1 ஆயிடுமா? ஒரு x2 தான் இருக்கு. 2 x2 இருக்கு. அப்ப 2ஆல என்ன பண்ணினா வகுக்கணும். இத வகுத்தா இதையும் வகுக்கணும். இத வகுத்தா இது வகுத்தா இதையும். நீங்க போய் வகுத்தா 0 தான். இருபடி சமன்பாடு மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கலையும் கொண்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னன்னா x2 மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. மூலங்களுக்கு பதிலாக என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பீட்டா கொடுக்குறாங்க. கூடுதல்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்? போட்டுக்கணும். மூலங்களின் பெருக்கல் மூலங்கள் என்னது? ஆல்பா பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டா. ஓகேவா? எப்படி போறோம்? அப்போ இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும்னா x2 மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு x பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ x2 க்கு பதிலா இங்க இருக்கு 2x2. அதனால தான் என்ன பண்ணோம்? 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா ஆயிடும் கேன்சல். இப்போ மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலா என்ன இருக்கு? x க்கு 7 மைனஸ்க்கு மைனஸ் இருந்தா ஒட்டணும். ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலா 7. அடுத்து ஆல்பா இன்டு பீட்டாவுக்கு பதிலா 5 by 2 ஈக்குவல் போடுடா. இதுக்கு 1 மார்க், இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2. ஆல்பா பிளஸ் பீட்டா எழுதுனா ஆல்பா இன்டு பீட்டா எழுதுனா இதுக்கு 1 மார்க். ஓகே. பின்ன எண் நடுவுல பிளஸ் ஓ மைனஸ் வச்சா எதை பார்க்கணும்? ஒரு சம்பந்தம் எல்லாம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? குறுக்க பெருக்கணும். என்னது? பீட்டா பிளஸ் ஆல்பா பை ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டானாலும் ஒன்று தான், பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஒன்று தான். ஆல்பா பீட்டா பதிலா என்ன பண்ண போறோம்? 7/2. இந்த வகுத்தலுக்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கிட்டா ஆல்பா பீட்டாவுக்கு பதிலா நான் தான் வகுத்தலுக்கு பதிலா பெருக்கல் போட்டா அப்ப இத தலைகீழ தான மாத்தணும். தலைகீழ மாத்துங்க. நடுவுல பெருக்கல் வினையன் நடுவுல பெருக்கல்னா குறுக்க கேன்சல் பண்ண முடியாது. இதுவும் பகாயன் இதுவும் பகாயன். ஆன்சர் சொல்லுங்க. 7/5 ஈக்குவல் போட்டுக்கிட்டா வினையன் நடுவுல கூட்டல கழித்தல வந்தா குறுக்க பகுதிகள் ஒரே மாதிரி இல்ல சமமா இல்ல. அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்ப ரெண்டுத்தையும் பெருக்குமோ ஆல்பா பெருக்குனா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா இன்டு பீட்டா
மேலங்க ஸ்கொயர் ஸ்கொயர் இருந்தாலும் சரி கியூப் கியூப் இருந்தாலும் சரி எதுவும் இருந்தாலும் அதை மறந்துட்டு உள்ள கட்டு சொல்லுங்க. ஸ்கொயர் எடுத்து பொதுவா போட்டுருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என்ன பண்ணோம் எதை முடிச்சீங்க 2 எது ஆல்பா பீட்டா. ஓகே ஃபார்முலா தான் a plus b the whole square ஃபார்முலா a square plus b square plus 2ab. நீங்க a square plus b square வேணா plus 2ab அந்த பக்கம் போச்சா என்ன வரும் -2ab. ஓகேவா அதனால தான் சொன்னேன் பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அப்படியே பாத்துக்கோ இது முன்னாடி இருக்கிறத போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஸ்கொயர் வந்து பொதுவா போட்டுக்கோங்க. மைனஸ் எங்க முடிச்சீங்க 2ல முடிச்சோம். பிளஸ் இருந்தா என்ன பண்ணனும் மைனஸ்லாம் வராது இருந்தா போடணும். 2 இன்டு இது தனித்தனியா பிரிக்கும் ஆல்பா இன்டு பீட்டா. அடுக்கு 2 வரணும். இதனுடைய அடுக்கு 1 இதனுடைய அடுக்கு 1 2 வந்துச்சா பை ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் ஆல்பா பிளஸ் பீட்டாவின் மதிப்பு என்ன? a ஹோல் ஸ்கொயர் ஏன்னா நடுவுல ஒரு மைனஸ் இது சொந்தமானது கேன்சல் பண்ணிக்கலாமா? பிராக்கெட் என்னது இத ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணுங்க. 7 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் 4. இங்க என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 5 மைனஸ் 5 49 பை 4 மைனஸ் 5 பை 5 பை 2 முழு எண் பின்ன எண் நடுவுல பிளஸ் ஓ மைனஸ் வச்சா குறுக்க பெருக்கி கழிச்சு 49 ஐனா 20 49ல 20 போயிடுச்சுனா 29 பை மைனஸ் 4 பை 4 இந்த வகுத்தல் பதிலா பெருக்கல் போட்டுட்டா பெருக்கல் போட்டா இது என்ன பண்ணனும் தலைகீழா போடுங்க. தலைகீழா போடுங்க. குறுக்க குறுக்க நடுவுல பெருக்கனால குறுக்க குறுக்க பாருங்க. ஓரன் 2 4 இது பகாயன் இது பகாயன் ஒண்ணு கூட சம்பந்தம் இல்ல கேன்சல் பண்ண முடியாது. நேரா பெருக்கம் ஓர் 29